சரி, இப்ப அப்சார்ப்ஷன்ல அண்டர் அப்சார்ப்ஷனா, ஓவர் அப்சார்ப்ஷனான்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அண்டர் அப்சார்ப்ஷன் அண்ட் ஓவர் அப்சார்ப்ஷன் வந்துட்டு பேஸ்ட் ஆன் அப்சார்ப்ஷன் ரேட் நம்ம ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட்ட வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ என்னுடைய அப்சார்ப்ஷனும் ஆக்சுவலும் வந்துட்டு விட கம்மியா இருந்துச்சுன்னா, இட் இஸ் அண்டர். இஃப் இட் இஸ் அதிகமா இருந்துச்சுன்னா, ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட் வச்சு கால்குலேட் பண்றச்சு எனக்கு அதிகமா போச்சு அப்படின்னா, அது வந்துட்டு எனக்கு ஓவர் அப்சார்ப்ஷன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த டிஃபரன்ஸ எப்படி நம்ம இது பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டா இருந்தா ப்ராப்ளம் இல்ல. இதே ஒரு பெரிய அமௌண்ட்டா இருந்துச்சுன்னா, அதையும் நம்ம வந்துட்டு இது பண்ணணும். இல்லையா? ஸோ இது இந்த ஓவர் அப்சார்ப்ஷன், அண்டர் அப்சார்ப்ஷன் எந்த ரீசனா வேணா இருக்கலாம். ஸோ என்னோட எஸ்டிமேட் தப்பா இருக்கலாம். இல்ல புரொடக்ஷன் ஏதாவது நம்ம இவ்ளோ புரொடக்ஷன் பண்ணுவோம்னு எஸ்டிமேட் பண்ணியிருப்போம். இல்ல அது தப்பா போயிருக்கலாம். இல்ல நான் வந்துட்டு அ சேஞ்சஸ அன்ஆன்டிசிபேட் பண்ணாம அதாவது அ என்னால கால்குலேட் பண்ண முடியாம அன்ஃபோர்ஸ்டன் ரீசனால கூட இருக்கலாம். இல்ல சீசனல் ரீசனா வாட் எவர் எதுவா வேணா இருக்கலாம். ஸோ அதே சமயம் வந்துட்டு மேபி மேனேஜ்மென்ட் சரியில்லாததால கூட உங்களுக்கு வந்துட்டு இந்த ஓவர் அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் வந்திருக்கலாம். ஸோ வாட் எவர் த ரீசன். ஸோ இத வந்துட்டு எப்படி டீல் பண்றது? எந்தெந்த சிச்சுவேஷன் எப்படி டீல் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் வந்துட்டு ரைட் ஆஃப் பண்றது. தட் இஸ் என்னோட அண்டர் அப்சார்ப்ஷன ரைட் ஆஃப் பண்ணுவேன். ஓவர் அப்சர்ப்ஷன ரைட் பேக் பண்ணுவேன். ஸோ P&Lக்கு நான் திரும்ப கொண்டு வருவேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு அந்த பர்ட்டிகுலர் டைம்க்கான ஓவர்ஹெட்ஸ் தான் அப்படின்றச்ச இந்த இது நீங்க பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து கேரி ஃபார்வர்ட் டூ நெக்ஸ்ட் பீரியட் டூ ஏ ரிசர்வ் அக்கவுண்ட். ரிசர்வ் அக்கவுண்ட் மூலமா நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவேன். ஸோ தட் மீன்ஸ் இங்க என்ன ஆகும், இந்த இயர்ல விட்டு நான் அடுத்த இயருக்கு அது கேரி ஃபார்வர்ட் கொண்டு வரச்சே என்னோட அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டோட இன்கன்சிஸ்டன்சி இருக்கிறதால இது மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸ் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சப்ளிமெண்டரி ரேட்டை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்றது. தட் இஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கொஞ்சம், ஃபினிஷ்டு ஸ்டாக்கு கொஞ்சம், ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு கொஞ்சம் அப்படின்ட்டு நம்ம கொண்டு போவோம். ஸோ இங்க வந்துட்டு எனக்கு கேரி ஃபார்வர்டும் நான் பண்ண மாட்டேன். அதே என்டையரா நான் கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன். பட் எனக்கு ஓப்பனிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக் எல்லாத்துக்குமே ஐ மீன் இந்த இயரோட க்ளோசிங் ஸ்டாக் வந்துட்டு நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் ஸ்டாக்குக்கு போகும். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்துட்டு உங்களோட க்ளோசிங் ஸ்டாக் இல்லையா? ஸோ அதுக்கு போகும். ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு போகும். ஸோ இப்ப இதுல ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஸோ overhead incurred 1,50,000. So overhead recovered வந்துட்டு 1 lakh. ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஃபினிஷ்டு குட்ஸ். அப்ப இதுல வந்துட்டு எனக்கு எவ்வளவு அண்டர் அப்சார்ப்டு. ஸோ ரெக்கவர்ட் வந்துட்டு 1 lakh. ஆனா இன்கட் பாத்தீங்கன்னா 1,50,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சினாரியோல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு 50,000 வந்துட்டு எனக்கு ஓவர்ஹெட் அப்சார்ப்ஷன்ல டிஃபரன்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் ரெக்கவர்ட் வந்துட்டு கம்மியா இருக்கு. அப்ப இது அண்டர் ரெக்கவர்ட். ஸோ இங்க வந்துட்டு எனக்கு 50,000 வரும். ஸோ அண்டர் ரெக்கவரி ஆஃப் ஓவர்ஹெட்ஸ் இஸ் 50,000. That is 1 lakh minus 1,50,000. ஸோ இங்க அண்டர் ரெக்கவரி. ஸோ எனக்கு ரெக்கவர்டு வந்துட்டு கம்மியா இருந்துச்சுன்னா அது அண்டர் ரெக்கவர்டு. இதே அதிகமா இருந்துச்சுன்னா ஓவர் ரெக்கவர்டு. ஸோ இங்க ரெக்கவரி வந்துட்டு 1 lakh மைனஸ் 1,50,000. That is 50,000 இஸ் அண்டர் ரெக்கவரி ஆஃப் ஓவர்ஹெட். ஸோ இது எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்துட்டு எவ்வளவு சொல்லியிருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 10 lakhs. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபினிஷ்டு கூட்ஸ் 8 lakhs. ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்துட்டு 7 lakhs. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ எம் கெட்டிங் 25 lakhs. ஸோ இதை வச்சு தான் நான் பிரிக்க போறேன். ஸோ இப்போ இங்கே நான் வந்துட்டு ஒரு சப்ளிமெண்ட்ரி ரேட்டுன்னு நான் ஒன்று கண்டுபிடிப்பேன். ஸோ சப்ளிமெண்ட்ரி ரேட். ஸோ தட் மீன்ஸ் உங்களோட ஓவரால் அண்டர் அப்சர்ப்ஷன் வாட் எவர். ஸோ 50,000 டிவைடட் பை 25 lakhs. ஸோ அப்ப எனக்கு இங்க 0.02ன்றது என்னோட சப்ளிமெண்டரி ரேட். ஸோ இதை வச்சுதான் நான் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன். ஸோ அண்டர் அப்சார்ப்டு
overheads are distributed as. So in the cost of sales, 10 lakhs into 0.02. That means 20,000. Finished goods on 8 lakhs. So 8 lakhs into 0.02. So 16,000. Next to work in progress. That means 7 lakhs into 0.02. Work in progress வந்து 7 lakh. So என்னோட supplementary rate 0.02. So அப்ப எனக்கு 14,000 வரும். So this will total will come to 50,000. So இந்த மாதிரி நம்ம பிரிச்சு கொடுக்கலாம்.